அனைவருக்கும் வணக்கம். கொங்கு நாட்டின் இருதயமாக விளங்குகிற இந்த ஈரோடு மண்ணில் இன்றைக்கு நமது ஏபி முருகானந்தம் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், மாபெரும் பொதுக்கூட்டம் என்று. இது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா இல்லது 2026 தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு நடைபெறுகின்ற வெற்றி விழா பொதுக்கூட்டமா என்று கேள்வி கேட்கிற அவையில் தமிழகம் முழுவதும் நாங்கள் போயிருந்த எழுச்சி பயணத்திற்கு இன்றைக்கு இதுவரையிலும் இல்லாத கூட்டத்தை இன்றைக்கு ஈரோட்டிலே கூட்டி காட்டுகிற மாபெரும் பொதுக்கூட்டமா வெற்றி விழா மாநாடா என்ற அளவிற்கு இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர் அவர்களுக்கு எனக்கு மீண்டும் ஒருமுறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் செந்தில் அவர்களே, முன்னாள் அமைச்சர் என்னுடைய நீண்ட நெடுநாளைய நண்பர் KV ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய KS தென்னரசு அவர்களே, சிவசுப்பிரமணியன் அவர்களே, இந்நாள் மொடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிற எங்களது அன்புக்குரிய அம்மா சரஸ்வதி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளர் விடியல் சேகர் அவர்களே, மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களே, வெள்ளாளர் குழுமத்தின் சந்திரசேகர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய கிருபாகரன் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் லாரன்ஸ் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் காந்தி, இமயம் சந்திரசேகர், கௌரி சங்கர் சுப்பிரமணியம், SC செந்தில்குமார், VC வேதானந்தம், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ராயல் சரவணன், சிவசங்கர், புனிதம் ஐயப்பன், இதில் கலந்து கொண்டிருக்கின்ற திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மோகனப்பிரியா அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி கழக செயலாளர்கள் VC பரமசிவம் அவர்களே, கேசவமூர்த்தி அவர்களே, ஈகில் சதீஷ்குமார் அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, ஜெய் பாலாஜி அவர்களே, குணசேரன் அவர்களே, ஆவின் துணைத் தலைவர் நல்சிவம் அவர்களே, நெசவாளர் அணியினுடைய மாநகர் மாவட்ட செயலர் ஜெயபாலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணியுடைய பொறுப்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மேயர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மல்லிகா பரமேஸ்வரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இத்தனை நாட்களாக தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு இன்னைக்கு 12வது நாளாக ஈரோடு மாநகரில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பினை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு இன்றைக்கு காவிரி ஆறு பாடுகின்ற கூடுதுறையில் அகதீஸ்வரரும் சங்கமேஸ்வரரும் சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான ஊரில் இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாமன்னர்கள் தீரன் சின்னமலை பிறந்த மண் இந்த மண், தியாகி ஈஸ்வரன் பிறந்த மண் இந்த மண், மதிப்புக்குரிய காளிங்கராயர் பிறந்த மண் இந்த மண், குணாள நாடார், வல்வில் ஓரி போன்ற சிறப்பு மிக்கவர்கள் இந்த மண்ணிலே பிறந்த அற்புதமான ஊர்தான் இந்த கொங்கு நாட்டின் இருதய பகுதியாக விளங்கின ஈரோடு. இந்த ஈரோடு 2026 தேர்தலில் இந்த பகுதி முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மண் தான் இந்த மண். அன்புக்குரிய போராளி நமது பொல்லானவர்கள் பிறந்த மண் இந்த மண். இப்படிப்பட்ட மண்ணில் இன்னைக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஈரோட்டில் நடைபெறுகிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த வீடியோவில் இப்பொழுது ஒரு நிமிடம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ போடுங்க.
கொங்கு பகுதியின் இதயமாக விளங்கும் ஈரோடு மஞ்சள் விவசாயம் மற்றும் நெசவு தொழிலால் புகழ்பெற்ற மண்ணாகும். ஆனால் ஈரோடு மாவட்டத்தின் மகத்துவத்தையும் வளர்ச்சியையும் சிதைத்துள்ளது திமுக அரசு. ஜவுளி உற்பத்தி, ஜவுளி சந்தைகள், விசைத்தறி, மஞ்சள் ஆலைகள் உள்ளிட்டவையை சார்ந்தே இந்த மாவட்டத்தின் பொருளாதாரம் இருக்கிறது. இது தெரிந்திருந்தும் மின்சார கட்டணத்தை 4 முறை உயர்த்தி இருக்கிறது திமுக. இது மட்டுமில்லாமல் மஞ்சளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. இதனால் 50,000த்திற்கும் மேற்பட்ட மஞ்சள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போலதான் தேங்காய்க்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவதாக கூறி தேங்காய் விவசாயிகள் ஏமாற்றினார்கள். சமீப காலமாக கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் காவிரி நதி மற்றும் காளிங்கராயன் கால்வாயில் கலப்பது மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. சென்னிமலை மற்றும் பெருந்துறை பகுதிகளில் உள்ள குடிதண்ணீர் குடிக்கவே தகுதியற்றது என்ற செய்தி நம்மை துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இப்ப தண்ணியே நமக்கு கெட்டு போச்சு. எங்க ஊர்ல கருப்பு கலந்து பச்சை கலந்துதான் தண்ணி வந்துட்டு இருக்குது. ஆனா குடிக்க முடியறது இல்ல. குடிச்சாலும் ஸ்மெல்லு ஜாஸ்தியா இருக்குது. ஏரியால கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூவா ரெகுலரா வந்துட்டே இருக்கு. ஜிஹெச் போனீங்கன்னா கேன்சர் கேஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சமீபமா 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இருந்தாங்க, இறந்து போயிடுறாங்கிறாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த கரையில வாழ்றவங்க தான் அதிகமா இருக்கு. தினமும் 55 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் நதியிலும் கால்வாயிலும் திறந்து விடப்படுகிறது. இதனால் நிலத்தடி மாசடைவதோடு விவசாயத்திற்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை தடுக்க பலமுறை புகார் அளித்தும் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்ற தொனியில் திமுக செயல்பட்டு வருகிறது. மஞ்சள் நகரம் திமுகவின் நிர்வாக திறனின்மையால் புற்றுநோய் நகரம் என்ற பெயரை பெற்றுள்ளது. இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருப்பவரோ இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திட்டு வருகிறார். பள்ளி மாணவிகள் ஒரு பீர் பாட்டிலை ஒருவர் மாறி ஒருவர் குடித்து கூச்சலிட்டபடி பயணித்தனர். சில மாணவர்களும் அவர்களுடன் பீர் குடித்துள்ளனர். டாஸ்மாக் மூலமாக பெரிய வருமானத்தை ஈட்ட வேண்டும், அது உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. டாஸ்மாக் மூலமாக இந்த வருமானம் கிட்டத்தட்ட 36,000 கோடி. இந்த ஆண்டு அது கூடுதலாக ஒரு 4,500 கோடி அதிகமாக இருக்காங்க. நம்மளோட வருவாய் அடுத்த ஆண்டு ஒரு 10.2% உயரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2024-25 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் அரசிற்கு ரூபாய் 48,344 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆண்டுதோறும் டார்கெட் வைத்து தமிழக மக்களை குடிகாரர்களாக்கும் திமுகவின் அசைன்மெண்டை கச்சிதமாக செய்யும் அமைச்சராக மட்டுமே இருக்கிறாரே தவிர ஈரோட்டில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி இவருக்கு துளியும் அக்கறை இல்லை. ஈரோடு மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு மிக முக்கிய காரணம் திமுகவினர் செய்யும் அராஜகங்களும் அட்டூழியங்களும் தான். கள்ளச்சாராயம் காய்ச்சி முத்துசாமி மற்றும் திமுக கவுன்சிலரான சுரேஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். சொத்து பிரச்சனையில் திமுக கவுன்சிலர் தனது கூட்டாளிகளுடன் ஒரு குடும்பத்தினரை மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஈரோட்டில் தீபாவளி சீட்டு நடத்தி பணம் திரட்டிய திமுக பெண் கவுன்சிலர் மேனகா அவரது குடும்பத்தினருடன் திடீரென மாயமானதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் திமுக எம்எல்ஏவை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையோரம் இளநீர் கடை வைத்திருந்த மூதாட்டியிடம் லஞ்சம் தர மறுத்ததால் கடையை அகற்றிய மேயரின் உதவியாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மூதாட்டி கோரிக்கை விடுத்தார். குடும்ப பிரச்சனையை பயன்படுத்தி வீட்டை அபகரிக்க முயல்வதாக திமுக ஒன்றிய செயலர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். இப்படி தொடர்ந்து ஈரோடு மக்கள் திமுகவினரால் வதைக்கப்பட்டு வருகிறார்கள். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான சிறு குறு தொழில்களுக்கு மின்சார மானியம், சர்க்கரை மற்றும் வெல்லம் ஆகியவை கூட்டுறவு மூலம் கொள்முதல், ஈரோட்டில் புதிய பல்கலைக்கழகங்கள், ஈரோட்டில் வணிக மையம், மாவீரன் தீரன் சின்னமலையின் தளபதியான பொல்லனுக்கு சிலை, கைத்தறி நெசவாளர்களுக்கான தனி கூட்டுறவு வங்கி ஆகிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்காற்றும் மாவட்டங்களில் முக்கிய மாவட்டமான ஈரோட்டின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கும் திமுகவை தூக்கி எறிவோம். ஈரோட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம். பாத்தீங்களா, ஈரோடு மாவட்டம் எவ்வளவு பொன்விளையும் மாவட்டம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, காளிங்கராயன் கால்வாய் இன்னைக்கு சாக்கடை கால்வாயாக மாறி இருக்கு. அந்த காலத்தில் எவ்வளவு போராடி காளிங்கராயன் அவர்கள் இந்த கால்வாயை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மஞ்சள் விளைகின்ற ஊர், மஞ்சள் எதற்குனால் கேன்சருக்கு அது ரொம்ப குணமான ஒரு மருந்து மஞ்சள். ஆனால் இன்னைக்கு அந்த மஞ்சள் கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு அந்த காலத்தில் இருந்து மஞ்சள் பயிரிட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் திமுக ஆட்சியில் கேன்சரை ஈரோடு மாவட்டத்தில் பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு அதிகமாக ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இன்னைக்கு ஒவ்வொருடைய உடம்பிலும்
இந்த தண்ணீரை குடித்தால் கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை. பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், கொண்டு வந்தார்களா? தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னது பல்கலைக்கழகம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறதா? வரல. இங்கு பொல்லானுக்கு செலவு வைப்போம் என்று சொன்னார்கள், செய்திருக்கிறார்களா? எந்ததும் செய்யல. மின் கட்டணத்தை கூட்டியிருக்கிறார்கள், சொத்து வரியை கூட்டியிருக்கிறார்கள். மின் கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை வசூலிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூலிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. மாறாக பால் விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு. ஈரோடு மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் தொழில் வரி ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ட்ரேடு வரி தனியாக போடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் ஒரு போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். சொத்தை வித்துதான் சொத்து வரி கட்ட வேண்டுமா என்று முருகானந்தம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாரும் பத்திரத்தை கொண்டு கலெக்டர் கொண்டு கொடுக்க போறாங்க ஒரு போராட்டம். சொத்தை வித்தா கூட சொத்து வரி கட்ட முடியாது. ஆனால் இந்த ஆட்சி இனிமே இதோடு தொடர்ந்தால் இனி தமிழ்நாட்டில் நாம் யாரும் வாழவே முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய்விடும். பெருந்துறையில் இருக்க சிப்காட், அதனுடைய கழிவுகள், அதனுடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கீழே போய் 25 கிராமங்கள் இன்னைக்கு அதிலே பலியாகி இருக்கிறது. இன்னைக்கு குளம் குட்டைகள் எல்லாமே இன்னைக்கு மாசுபடிந்து போயிருக்கிறது. அதை விட ஒரு மோசமான சம்பவம், இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாகி விட்டு இருக்கிறது. திமுக ஆட்சியில் ஈரோடு மாவட்டம் என்று சொன்னால், ஈரோடு மாவட்டத்தில் எல்லோருமே தோட்டம் வைத்திருப்பார். எல்லோரும் தோட்டத்தில் போய் வேலை செய்வார்கள். வயதானவர்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து வயதானவர்கள் தோட்டத்திலே வேலை செய்து அங்கே தங்கி விடுவார்கள். ஆனால் இவருடைய ஆட்சியிலே தான், இவருடைய ஆட்சியில் சிவகிரி தோட்டத்திலே புகுந்து வயதான தம்பதியர்களை வெட்டி கொன்று நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் மட்டுமல்ல, பிறகு திருப்பூரிலே, பிறகு மற்ற இடங்களிலே நிறைய இடங்களில் படுகொலைகள். தோட்டத்தில் இப்ப யாருமே தோட்டத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சி உருவாக்கி காட்டிருக்கிறது. அதிலும் பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னா, நமது முருகானந்தம் போன்றவர்கள் போராடி நீ 1 வார காலத்திற்குள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்ன பிறகு 600 போலீஸை அங்கு கொண்டு குவித்தார்கள். 600 போலீஸை அங்கு கொண்டு குவித்து அதன் பிறகு குற்றவாளிகளை பிடித்தார்கள். குற்றவாளிகளை எப்படித்தார்கள் எப்படி சொன்னா, ஏற்கனவே குற்றவாளியை பிடித்து அடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சிவகிரி தோட்டத்தில் சம்பந்தப்பட்டவங்க கொலை குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண சொல்லி எல்லாரும் ஏமாத்தி எல்லாரும் கண்ணையும் வாயும் மூடி அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல ஒரு கொலை சம்பவம் நடக்கும். அந்த கொலை குற்றவாளியை பிடிச்சா அவன் சொல்றான், அந்த சிவகிரி தோட்டத்தில் எல்லா கொலையும் செஞ்சது நான் தான் அப்படிங்கிறான். அப்போ பிடிக்கப்பட்ட குற்றவாளி யாரு? ஒரு நிரபராதியை பிடித்து உள்ள வச்சு இவங்க எல்லா அக்யூஸ்டையும் ஏமாத்தி, காவல்துறை இன்னைக்கு எல்லாரையும் தமிழ்நாட்டை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு முழுக்க காரணம் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மை. ஈரோட்டில் விவசாய இயந்திரம் தொழிற்சாலைகள் அமைப்போம் என்று சொன்னார்கள், செய்திருக்கிறார்களா? விவசாயிகளுக்கு விவசாய தொழில் இயந்திரம் தொழிற்சாலை அமைப்போம் என்று சொன்னார்கள். ஈரோட்டில் திமுகவினர் செய்திருக்கிறார்களா? இதுவரைக்கும் செய்யவில்லை. தோல் பூங்கா அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள் திமுக, செய்தார்களா? இல்லை. இப்படிதான் இன்னைக்கு எல்லாமே வனவிலங்கு சேதம், எல்லோருக்கும் காப்பீடு தருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? காப்பீடு இதுவரைக்கும் தரவில்லை. ஈரோட்டில் ஒரு பெரிய வர்த்தக மையம் ட்ரேட் சென்டர் அமைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இல்லை. அதிமுக ஆட்சியில் 700 கோடி ரூபாய் எல்லா தொழிற்சாலையுடைய சுத்திகரிப்புகளையும் கடலிலே கொண்டு போடுவதற்கு 700 கோடி ரூபாய் திட்டம் தீட்டினார்கள். இவர்கள் தொடர்ந்து அதை செய்தார்களா? இல்லை. இந்த ரோட்டில் பயனர் விடுதியில் இருந்து திண்டல் வரைக்கும் மேம்பாலம் அமைப்போம் என்று சொன்னார்கள். திமுகவினர் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இது மாவட்டத்தில் இதுவரையும் செய்யவில்லை. விசைத்தறிக்கும் குடிசை தொழில்களுக்கும் மின்சாரம் மானியத்தில் கொடுப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் கொடுத்திருக்கிறார்களா? இதுவரையிலும் இல்லை. இலவச வேட்டி திட்டம் நாங்கள் இலவசமாக ஏற்பாடு செய்து சொன்னார்கள், இந்த பொங்கலுக்கு இதுவரையிலும் அவர்கள் இலவச வேட்டி சேலை திட்டம் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அனுமதி வழங்கியிருந்தால் இன்னைக்கு நிறைய பேருக்கு தொழில்கள் கிடைத்திருக்கும். அது இன்னைக்கு மறுக்கப்படுகிறது.
வர இருக்கு. போன பொங்கலுக்கு யாரும் ரூபா தரல. வழக்கமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்கு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2000 ரூபாய் கொடுத்தார்கள். பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் கடந்த திமுக அரசாங்கம் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை. ஏன்னா இப்ப கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா இனிமேதான் தேர்தல் வரப்போகுது. அதனால எல்லாரும் 5000 ரூபாய் கொடுக்க போவதாக தலைமைச் செயலகத்தின் செய்திகள் வந்திருக்கிறது. அது கொடுப்பார்களா இல்லையான்னு தெரியாது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2.5 வருஷம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் அவர்கள் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு கொடுத்தார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, விடுபட்ட போனவர்களுக்கு நாங்கள் இனிமேல் கொடுப்போம் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆட்சி முடிய போகுது. திராவிட முன்னேற்றங்களுடைய அரசு முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 135 நாட்கள் தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்கும். அதற்கு பிறகு தேசிய ஜனநாயக அரசாங்கம் நிச்சயமாக வரும். இன்னும் 130 நாள் விசில் அடிச்சிட்டாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 135 நாட்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் வர இருக்கிறது. இதே இடத்தில் வெற்றி விழா மாநாடு. இப்பொழுது தேர்தலுக்கே இவ்வளவு கூட்டம் என்று சொன்னால், வெற்றி விழா மாநாடு போட்டால் 1 லட்சம் பேருக்கு மேலாக இந்த ஈரோடு மண்ணிலே கூடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாபாளையத்தில், பவானி ஆற்றங்கரை அம்மாபாளையத்தில் பாலம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. சொன்னதை எதுவுமே இவர்கள் செய்ததாக வரலாறு கிடையவே செய்யாது. கரூரில் நடந்த ஒரு சம்பவம், 41 பேர் இறந்து போனார்கள். யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியாததால் இன்றைக்கு 41 பேர் கரூரில் நசுங்கி செத்தார்கள். ஆனால் முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள். இரவோடு இரவாக வந்து இரவோடு இரவாக எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர்கள் அங்கிருந்து உடனடியே அப்புறப்படுத்தி சென்று விட்டால். காரணம், யாரை காப்பாற்றுவதற்காக. இந்த வீடியோவில் பார்த்தீங்க, டாஸ்மாகில் அடுத்த வருஷம் 48,000 கோடி ரூபாய் வருமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மக்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. காவல்துறையாய் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், பித்தமைடின் போன்ற பொருட்கள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. யாருடைய ஆட்சியில்? இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் சாராயம் குடித்து செத்து போனார்கள். ஆனா இந்த ஆட்சியில் பெரிய அதிசயம் என்னன்னா, ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்து போனா, இறந்து போனா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா அவங்க 65 பேருக்கும் 10 லட்சம் பேர் கொடுக்கிறாங்க. கரூருக்கு வந்த முதலமைச்சருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகல. ஏன் அப்படின்னா, நாங்க சட்டமன்றத்தில் கேட்டோம், நீங்க கரூருக்கு மட்டும் போனீங்களே, நீங்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரல அப்படின்னு சொன்னோம். கேட்டவங்க சாராயம் குடித்து செத்து போனாங்க. அப்ப சாராயம் குடித்து செத்து போனாலும் வந்து உயிர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 10 வயது சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை 15% அதிகரிச்சிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. போக்சோ குற்றம் 65% அதிகரிச்சிருக்கிறது. இதெல்லாம் யாருடைய ஆட்சி? மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை பெற்று இன்னும் நெஞ்சை உருக்கக்கூடிய சம்பவம். இன்னைக்கு மாலையில் அகில இந்திய அளவில் இன்னைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டை பேசிக் கொண்டிருக்கிறார். டெல்லியில பேசுறாங்க. கோயம்புத்தூர்ல நேற்று இரவு 11 மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு பின்னால, சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னால இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் போதை கஞ்சாவோட வர்றாங்க. 3 பேர் வந்து அந்த ஆணை அடிச்சு போட்டுட்டு தலையில அருவாளை வச்சு வெட்டிட்டு அந்த பெண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போய் பாலியல் தொந்தரவு, காலை 4 மணி வரை பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய அட்டூழியம், எவ்வளவு பெரிய அநியாயம். எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய மனது எவ்வளவு பதபதைக்கும், பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? காவல்துறை ரோந்து போகவில்லை. கோயம்புத்தூர் காவல்துறை என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை.
விடிய காலம் 4 மணிக்கு ஆடை இல்லாமல் அந்த பெண் அங்கிருந்து மயக்க நிலை எழுந்து வந்து இந்த ஆணை தேடுகிறார். அதுக்கப்புறம் செல்போனை எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வர்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, அவங்க 11 இருக்கிற இந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? ஆட்சிக்கு வந்ததே நீங்கள் பாதுகாப்பான முறை இருப்போம் என்று தானே. துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்கள், பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்கள். அவர்களை அடிச்சு அப்புறப்படுத்தி ஜெயிலில் போட்டுறீங்க. ஓல்டு பென்ஷன் கொடுப்போம் என்று சொன்னீர்கள் அரசு ஊழியர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் அனைவருமே இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யார் காரணம்? தமிழக முதலமைச்சர் அவர்கள் காரணம். அவருக்கு ஒரே குறிக்கோள், எதை பற்றியும் கவலை இல்லை. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், அவருக்கு முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளை தவிர வேற எந்த குறிக்கோளும் இல்லை. தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் வாக்களிக்க போவது முன்னால, 2026 தேர்தலுக்கு வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னால நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக்குவதற்கு ஓட்டு போட போகிறோமா, இல்லை ஏற்கனவே நல்லாட்சி தந்த நாயகன் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வாக்கு போட வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். உலகெங்கும் வாழும் தமிழருக்கு ஒட்டுமொத்த தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். திருக்குறளை 53 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஐநாக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிறார். எங்களுடைய நாட்டில் தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அது மரபுள்ள மொழி, எங்களுடைய மொழி என்று பெருமையோடு பேசுகிறார்கள். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தனக்கென ஒரு இருக்கையை உயர்த்தி காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒன்றும் செய்யவில்லை தமிழ்நாட்டிற்கு என்று சொல்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 4.5 ஆண்டு காலத்தில் 40,000 கோடி ரூபாய் சாலைகளுக்கு மட்டுமே கொடுத்தார்கள். 40,000 கோடி ரூபாய் சாலைகளுக்கு மட்டுமே கொடுத்தது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மஞ்சளுக்கு பெயர் போன இந்த மண்ணில் மஞ்சளுக்கு புவிசார் குறியீடை பெற்று தந்தது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலையும் மறுக்க முடியுமா? இங்கே இருக்க காங்கேயம் நமது தேசிய காமதேனு பிரிவில் நாட்டு மாடுகள் வளர்ப்பதற்கு நமக்கு இங்கே ஈரோட்டில் அடையாள சின்னத்தை உருவாக்கி தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதனால் 4 லட்சம் நமது நாட்டு பசுக்கள் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. காங்கேய மாடு என்று சொன்னால் உலக அரங்கில் இன்னைக்கு நமது காங்கேயம் பசுமாடுகள் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஈரோடிலிருந்து தாராபுரம் வரைக்கும் 78 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொடுத்தது நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? ஈரோடு சித்தோடு போன்ற இடங்களுக்கு சாலைகள் மாநில சாலைகளை இருந்ததை தேசிய சாலைகளை அறிவித்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? இந்த பகுதியில் கோழிப்பண்ணை ஏற்றுமதியை உயர்த்தி காட்டியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஈரோடு பழனி 50 கோடி ரூபாய் ரயில் பாதை என்றது செய்து தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இத்தனை செய்து தந்தது ஒண்ணுமே செய்யவில்லை சொல்றாங்க. ஆனால் இப்பொழுது இன்னொரு வீடியோ பாருங்க, அதுக்கு பிறகு 1 நிமிஷம் நான் பேசுறேன். ஈரோடு மக்களின் உள்ளக்குமுறல். 4 வருஷம் ஆச்சு, 0 தான். திமுகங்கிறது வந்துங்க வேஸ்ட். மக்களுக்காக வந்துங்க எதுவுமே செய்ய கிடையாதுங்க. அவங்க சுயநலத்துக்காக வாழ்றாங்க. திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி தேர்தல் இதுல கரண்ட் பில் மாசம் ஒரு ரீடிங் எடுத்து சொன்னாங்க. இப்ப அப்படி எதுவும் பண்ணாம கரண்ட் பில் 3 வாட்டி கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. இந்த விசைத்தறிக்கு ரகங்கள் பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்து நேரடி கொள்முதல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். போன வருஷம் 7 மாசம் வேலை இருந்துச்சுங்க வருஷத்துல. இப்ப 3 மாசம் கூட வேலை இல்லைங்க. கொஞ்சம் சிரமமா இருக்கு. வேட்டி சேலை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். டிஎம்கேல அதை பத்தி இங்கிருந்து பேசுறதுக்கு ஒரு அமைச்சரும் யாரும் இல்ல. ஆளுங்கட்சி பார்த்து நினைச்சா எல்லாமே சப்போர்ட் பண்ணலாங்க. இப்ப இலவச வேட்டி சேலை பாத்தீங்கன்னா பாதி ஆர்டர் குறைச்சிட்டாங்க. ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் ஓட வேண்டிய ஆர்டர் என்னங்க நவம்பரே வரல. இன்னைக்கு எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்ல,
பாக்கிறதுக்கு யாரும் இல்ல. நசிவற்ற தொழில்னு சொல்லி இதை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. தொழிலே இல்லாம முடிச்சிருவாங்களாட்டு இருக்கு. பேபி கால்வாய் சாக்கடை கழிவு நீர் தண்ணி வயல் வழியாக ஆற்றுக்கு கொண்டு போய் சொல்றாங்க. அதனால வயல் நிலங்கள்ல பூந்து பாயுது. இந்த தண்ணியே இயற்கையாவே மாசுபட்டு போச்சு. ஏரியாவில் கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூவா ரெகுலரா வந்துட்டே இருக்கு. ஜிஹெச் போனீங்கன்னா கேன்சர் கேஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் குப்பிவாலை பாலத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இது மெயின் காரணம் பாத்தீங்கன்னா சாய கழிவு தான். இது அடிக்கடி பொதுப்பணித்துறையிட்டு பல முறை நான் மனு கொடுத்து பார்த்தேன். எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாயல் தண்ணி வர்றதுனால தண்ணி அதிகமா விடும்போது சாயல் தண்ணி எடுத்து விட்டுறாங்க. எங்களுக்கு பொல்யூஷன் போர்டில் சும்மா ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அவங்க பாயிண்ட் அது இதெல்லாம் கணக்கு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. எங்களுக்கு மீன் உயிரோடு இருக்கணும். நேதாஜி மார்க்கெட்ல ரோடு வசதிகள் தேவை. ஏன்னா ஃபுல்லா மழை பெஞ்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடு எல்லாமே மண் ரோடு தான், தண்ணியா நிற்கும். எங்களால மூட்டை தூக்கிட்டு வண்டியில போக முடியாது. டிச்செல்லாம் அடைச்சுதான் இருக்கு. டிச்செல்லாம் கிளீன் பண்றதில்ல. எதுவுமே அடிப்படை எதுவுமே கிடையாது. குடிநீர், பொது கழிப்பிடம் எந்த அடிப்படையும் இல்ல. வாக்குறுதி மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா நிறைவேற்றல எதுவுமே கிடையாது. திமுக ஆட்சியில் வந்து எஜுகேஷன் லோன் வந்து கேன்சல் பண்றாங்க. பையனும் இதுனா வரைக்கும் எதுவுமே பண்ணல. கரும்புக்கு இந்த வேலை தரேன், 4000 தரேன், இது பண்றாங்க. 4 வருஷம் ஆட்சியே முடிஞ்சாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்களே இப்ப கஞ்சா போதையெல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க. நிறைய அடிதடி கொலை நடக்குது. லேடிஸ்க்குலாம் போயிட்டு வர கொஞ்சம் பயமா இருக்கு. இங்கேயே பாருங்க 9 மணிக்கு மேல எல்லாம் வாய்க்கா பாலத்துல உட்காந்து ஃபுல்லா தண்ணி போடுவாங்க. பயந்துதான் நடமாட்டமா இருக்குது. ஜென்னா இருந்தாலும் சரி, லேடியா இருந்தாலும் சரி. 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டு வரி ஏத்துறாங்க, தண்ணி வரி ஏத்துறாங்க. இது மக்கள் வந்து எப்படி சமாளிப்பாங்க? இவங்களே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் பேர கொள்ள இன்னும் தலைமுறை அவங்க தான் போயிட்டே இருப்பாங்க. நடக்குது. இது ஆட்சியா இல்ல மன்னர் ஆட்சியான்னு தெரியலீங்க. கலைஞருக்கு மணிமண்டபம் அதை கட்டு இதை கட்டுன்றாங்க. திருத்தாள் சைடுல மழை பெஞ்சு நெல் முளைச்சு கிடக்குது. அதுக்கு உண்டான எந்த ஒரு தீர்வையும் பண்ணல. நமக்கு யார் பணியோட நல்லது செய்யறாங்களோ அவங்க ஆதரிப்போம். திமுகவுக்கு போட மாட்டோம். விவசாயி பாதிக்கப்படுறா. அப்படியாப்பா விவசாயி இரு கண்கள் மாதிரி சொல்லுங்க. வந்து நேரில் வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க. திமுக வந்தா நாடே உருப்படாதுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அதாவது விவசாயிகள் போராட்டம் நடத்தினா அவங்க பேர்லயே குண்டாஸ் போடுவாங்க. ஒரு பெண் தன்னுடைய அண்ணனுக்காக காவல் நிலையத்திற்கு போய் அவங்களுக்காண்டி போய் பார்க்கக்கூடிய நேரத்தில், கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடிய நேரத்தில் அங்குள்ள காவல்துறை அந்த பெண்ணை நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி அவங்களை இல்ட்ரீட் பண்ண ஆட்சி தான் இப்பொழுது இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக 1000 ரூபாய் கொடுத்தால் மட்டும் போருமா? பால் விலை கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, 1000 ரூபாயை கொடுத்து போட்டு நம்மளெல்லாம் அடிமைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் அகற்றியே தீர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சாயத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தலைவர் நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே போன்ற கட்சிகள், புதிய நீதி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த பயணம் தமிழனின் பயணமாக இந்த முடிய நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைதெறிக்க ஓட வேண்டும், இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்து நடத்துகின்ற பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், பண்ணவயல் இளங்கோ, லோகநாதன், சுசீந்திரன், தர்மராஜ் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி, ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம், வெல்க தேசிய ஜனநாயக கூட்டணி, வெல்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.